ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் முள்ளங்கியும் கடலைப்பருப்பும் வச்சு ஒரு குழம்பு தேங்காய்லாம் போட்டு பண்ண போகிறோம். இது எங்கள் அம்மா செய்கிற ஒரு ஸ்பெஷல் ரெசிபி எங்கள் வீட்டில். இது ரொம்ப சுவையாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி அதோடைய ஃப்ளேவர், அந்த வாசனை நீங்கள் செய்யும் போதே நல்லா அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக பரவிடும் அந்த நறுமணம். அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான குழம்பும் கூட. இது ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அந்த குழம்பு, அதாவது காயெல்லாம் வதக்கி பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே சுவையோட ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி நான் முள்ளங்கி போட்டு கடலைப்பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன். இதே குழம்பு கடலைப்பருப்போட முருங்கைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்தும் பண்ணலாம். இது சைவ குழம்பு தான், வெஜிடேரியன் குழம்பு தான். பட் அப்படியே அந்த மட்டன் குழம்பு சுவைக்கு ஈக்குவலாக இருக்கும். மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே அந்த சுவை இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு வரை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பு தான் போட்டிருக்கேன். 1 கப் வரை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குழம்பு நீங்கள் திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். தேங்காய் அரைக்கும் போது தேங்காய் பாலை மட்டும் நம்ம இதில் சேர்க்கலை. தேங்காவை நல்லா மைய மிக்சியில் அரைச்சிட்டு அதை அப்படியே தான் நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் மட்டும் சேர்க்க போகிறதில்ல. தேங்காய் அப்படியே மொத்தமாகவே அப்படியே அரைச்ச அந்த விழுதை அப்படியே சேர்த்துக்க போகிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 கப்பு கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 10 நிமிஷம் ஊற விடுறேன். ஏன்னா கடலைப்பருப்பு இப்போ வர்றதெல்லாம் சீக்கிரத்தில் வேக மாட்டுது. அதில் ஒரு 10 நிமிஷம் ஊற விடுறேன். அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் முந்திரி, கசகசா, உடைச்ச கடலை அளவெல்லாம் முன்னாடி கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் நோட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காவை 1/2 தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது 3 மூடி, ஒரு ஃபுல் தேங்காய் அப்புறம் ஒரு பாதி தேங்காய். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து இதை மாதிரி மையாக அரைச்சிக்கிறேன். திருப்பி அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சையும் அதை மாதிரி போட்டு அரைச்சி அந்த தேங்காய் விழுதை எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன். அதேமாதிரி தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதை இதை மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக தோல் நீக்கிட்டு வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஏற்கனவே ப்ரெஷர் குக்கரில் 10 நிமிஷமாக கடலைப்பருப்பு ஊறிட்டுருக்கு இல்லையா, அதோட வெட்டி வச்ச வெங்காயம், அப்புறம் தக்காளி, முள்ளங்கி சேர்த்துக்கணும். இஞ்சியும் பூண்டையும் நான் இடித்து வச்சுருக்கேன் இரும்பு உரலில். அந்த இஞ்சி பூண்டை இடித்து வச்சதை சேர்த்துக்கணும் இதில். அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், குழம்பு மிளகாய்த்தூள் அதை சேர்த்துக்கிறேன். திரும்ப ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் மூடி போட்டு 7 விசில் வந்த உடனே அடுப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஓரமாக. குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் பொரிஞ்ச உடனே இப்போது நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பும் முள்ளங்கியும், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், முள்ளங்கி எதுவுமே குழையில. என் குக்கரில் 7 விசில் விட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கிறேன். அந்த உப்பு கரையட்டும், ஒரு 1 நிமிஷம் அப்படியே விடுங்க, கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அந்த விழுது, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு
கலந்து விடுறேன். ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி 1லேருந்து 2 நிமிஷத்தில் வந்துடும். ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லியை வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ரொம்ப சுவையான முள்ளங்கி கடலைப்பருப்பு குழம்பு வந்து தயாராகிடுச்சு. இது வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இதோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.